எல்லார்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்படுறது மாதிரியான ஒரு தனித்த திறமை, ஒரு தனித்துவமான திறமை நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு நெறைய நாட்கள் நம்ம வருத்தப்படுறோம். இந்த உலகத்துல மனிதனுக்கு ஒரு இயல்பான ஒரு பண்பு நலன் உண்டு. தன்னை எப்போதுமே மற்றவரோட ஒப்பிட்டு பார்த்து ஒருத்தன் சந்தோஷம் அடையறான், சில சமயம் துக்கம் அடையறான். நம்மள விட திறமையில சிறந்து விளங்குறவங்கள பார்த்தா நமக்கு பொறாமையா இருக்குது, வருத்தமா இருக்குது. யாரையெல்லாம் விட நம்ம திறமையில சிறந்தவங்களா இருக்கிறோமோ அவங்கள பார்த்து நம்ம திருப்தி அடைகிறோம். பரவாயில்லையே, அவனை விடைக்கும் நம்ம பெட்டரா தான் இருக்குமே அப்படின்ட்டு. இந்த திறமை, இந்த டேலண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் வானத்திலேருந்து அப்படியே ஒப்படைக்கப்படாது. ஒருவன் இந்த தனித்த இந்த திறமையில சிறந்து விளங்குறான் அப்படின்னா அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்காக அவன் தன்னுடைய நேரத்தை, உழைப்பை செலுத்துகிறான், ஈடுபாட்டோடி சிந்திக்கிறான், செயலாற்றான். அதனால தான் காலப்போக்கில் அந்த திறமையெல்லாம் சிறந்து விளங்குறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அது அமையுது. நமக்கு சில விஷயங்கள் மேலே ஒரு ஆசை இருக்குது, இந்த திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நாமளும் நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய சிந்தனையை அதில் செலுத்தணும் அப்படின்னா காலம் அந்த திறமையில நம்ம சிறந்து விளங்குறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் எந்த எல்லைக்கு போனாலும் நம்மளை விட சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்வாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷம் அடையணும். கிடைக்கிற நேரத்தில் நம்ம எப்படி உழைச்சி அதில் சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிறத விட்டுறக்கூடாது. மற்ற மாதிரி திறமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாத்தியம்தான். இந்த திறமையை ஈடுபாட்டோடு உழைக்கிறத பொறுத்து தான் அது அடங்கி இருக்குது. அந்த திறமை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது. நம்ம என்ன செஞ்சாலும் மற்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நமக்கு ஒரு விஷயம் மேலே ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது அப்படின்னா நம்ம தான் அதை துணிஞ்சு அடையணும். வாழ்த்துக்கள்.